வரவேற்பறை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது நான் உங்கள் ஐஸ்வர்யா மற்றும் தினேஷ். இன்னைக்கு வரவேற்பறை நிகழ்ச்சியில் காமர்ஸோட அவசியம் என்ன இருக்கு, கஸ்டமர் சைட்லேருந்து காமர்ஸ் அவங்க எப்படி பார்க்கணும், ஒரு வெண்டாரா காமர்ஸ் உள்ள போகணும்னா என்னென்ன விஷயங்கள்லாம் அவங்க ஃபாலோ பண்ணணும் போன்ற நிறைய விஷயங்களை பற்றி தான் நம்ம இன்னைக்கு நிகழ்ச்சியில் பேச போகிறோம். ஸோ இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் மீட் பண்ண போகிற கெஸ்ட் அசெண்டாஸ் டெக்னாலஜிஸோட சிஇஓ அண்ட் ஃபவுண்டர் டாக்டர் திருஞானம் அவர்களை தான் சந்திக்க போகிறோம். வாங்க அவர்கிட்டயே பேசலாம். வணக்கம் சார். வணக்கங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேங்க சார். காமர்ஸ் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொன்னாலே படித்தவங்களுக்கு தெரியும் காமர்ஸ்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ படித்தவங்களுக்கே கூட நிறைய பேர் அதை யூஸ் பண்ணாதவங்களுக்கு காமர்ஸ்னா என்னன்னு தெரியாது, இல்லை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கவங்களுக்கு கூட இதுதான் காமர்ஸ்னா தெரியாது. ஸோ எல்லாருக்கும் புரிகிற மாதிரி காமர்ஸ்னா என்னன்றதை கொஞ்சம் சொல்லுங்கள் சார். காமர்ஸுங்கிறது தமிழில் சொல்ல போனோம்னாக்கா நம்மளோட வலைக்கணனி, அதாவது வலைத்தளத்துலேருந்து வியாபாரம் ஆரம்பிக்கிறோம், வியாபாரத்தை பண்ணுறோம், பரிவர்த்தனை பண்ணிக்கிறோம். வலைத்தளம் மூலமாக பரிவர்த்தனை பண்ணி இன்டர்நெட் மூலமா வர்த்தகம் பண்ணக்கூடிய விஷயம் தான் காமர்ஸ். ஓகே. இன்னைக்கு கம்ப்யூட்டர்ஸ் இங்கே வர ஆரம்பிச்சதோ நம்மளுக்கு சொல்ல போனோம்னாக்கா ஒரு 86, 87லேருந்து நம்மளுக்கு காமர்ஸ் இருக்குங்க. இப்போ பேங்க்கில் உங்களுக்கு இன்டர்நெட் பேங்கிங் யூசர் ஐடி பாஸ்வேர்ட்லாம் கொடுக்குறாங்க. நீங்கள் அதில் போய்ட்டு பணத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க, உங்களுக்கு பணம் வந்திருக்கிறத பார்க்குறீங்க, அதோட பரிவர்த்தங்கள் எல்லாமே வந்து அதில் பண்ணுறீங்க. அதுவே ஒரு வகையான இன்டர்நெட் காமர்ஸ் தான். அதுலேருந்து மேலே பரிமாணம் அடைஞ்சு வந்தது தான் காமர்ஸ். இப்போ ஒரு கடையில் போய் பொருள் வாங்குகிறோம். பொருளை என்ன பண்ணுறோன்னா ஃபஸ்ட் ஃப்ளோரில் என்ன இருக்குது, ஒரு ஒரு சூப்பர் மார்க்கெட் போய் வாங்குகிறோம். 3 மாடி இருக்குன்னா முதல் மாடியில் என்னெல்லாம் இருக்குன்னு அலசி தேடுறோம். நம்மளுக்கு என்னென்ன வேணுமோ ஒரு பாஸ்கெட் ஒரு கூடை எடுத்துக்கிட்டு அதில் போட்டுடுறோம். 2வது மாடி போகிறோம், அதில் என்னெல்லாம் வேணுமோ அதை எடுத்து போடுறோம். 3வது மாடி என்ன போடுறோமோ அதெல்லாம் போடுறோம். ஸோ இதையெல்லாம் பார்க்குறப்ப அப்போ வந்து என்றைக்கு கிரெடிட் கார்டு டெபிட் கார்டுன்னு ஒரு பிளாஸ்டிக் கார்டில் பணத்தை போட்டு அது ஒரு ஏடிஎம்மில் போட்டு பணத்தை எடுக்க முடியும், அடுத்தது இன்டர்நெட்லேருந்து நம்ம பேங்கிங் பண்ண முடியும்னு வந்த பிறகு அதோட அடுத்த பரிமாணத்தை யோசித்தாங்க. அப்போ இந்த கார்டை யூஸ் பண்ணி இந்த சூப்பர் மார்க்கெட்டில் போய் ஒவ்வொரு ஃப்ளோராக வாங்குற பொருளையும் அப்போ ஏன் நம்ம கடையில் வந்து ஒரு விர்ச்சுவல் ஸ்டோர் வைக்கக்கூடாது, விர்ச்சுவல் ஸ்டோர் ஏன் வைக்கக்கூடாதுன்னு யோசனை பண்ணாங்க. அதோட பரிணாம வளர்ச்சி தான் இன்னைக்கு வந்து இன்டர்நெட் காமர்ஸ். இன்னைக்கு ஒரு காமர்ஸ் ஏதாச்சும் ஒரு பேர் சொல்ல விரும்பல, நிறைய வலைத்தளங்கள், நிறைய போர்ட்டல், அதாவது காமர்ஸ் போர்ட்டலில் உள்ளே போயிட்டீங்கன்னாக்கா நீங்கள் ஒன்று ஒன்றா சர்ச் பண்ணலாம் எனக்கு என்ன வேண்டும். ஏன்னு கேட்டால் இப்போ இருக்கிறது வந்து விரைவு உலகம், அதாவது ஃபாஸ்ட் ஃபுட் வேர்ல்டு. நம்மளுக்கு சாப்பாடே வேணும்னாக்கா 2 மினிட்ஸில் என்ன பண்ண முடியும், 1 மினிட்ல என்ன பண்ண முடியும், 2 சாண்ட்விட்சு தடவி அப்படியே ஒரு அழகாக ஜாம் பண்ணிட்டு ஜம்முன்னு எடுத்து போட்டு சாப்பிட்டுட்டு போகிறோமா, அந்த மாதிரி டைம் இல்லாமல் லேட்டாக தூங்கி லேட்டாகவும் எழுந்துருச்சு அண்டு 2 நிமிஷத்தில் சாப்பிட்டுட்டு போகிறோம். அதே மாதிரி பொருளை வாங்குறப்பையும் அந்த கிடைக்கக்கூடிய இன்பிட்வீன் ஆஃபீஸில் வேலை செய்கிறப்ப கிடைக்கக்கூடிய நேரங்களில் தரமான பொருளை வாங்கணும். சரி, எனக்கு நேரம் இல்லை கடைக்கு போய் வாங்க, அதனால வீடை தேடி வரணும். அதே நேரத்தில் எனக்கு என்ன வேணுமோ முதல்ல அதை வாங்கிக்கிறேன், அதுக்கப்புறம் என்னெல்லாம் இருக்குன்னு பார்க்குறேன். அப்படிங்கிறப்ப அந்த காமர்ஸ் போர்ட்டல் உள்ளே போயிட்டோம்னா சர்ச் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, ஸ்மார்ட் சர்ச் இருக்குது. ஒரு டிவி வாங்கணும் அப்படின்னா வெறும் டிவி 40 இன்ச் வேணுமா, 40 இன்ச் வேணும் அப்படின்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக அது இருக்கிற ஆப்ஷன்ஸ் எல்லா டிவியும் வந்துடும். 2வது நீங்கள் போய் ப்ரைஸ், என்னோட பட்ஜெட் 20,000 ரூபாய் தான் அப்படின்னா எனக்கு வந்து 0லேருந்து இப்போ 1லேருந்து 20,000 ரூபாய்க்குள்ளே எனக்கு இப்போ என்ன டிவி இருக்குது 40 இன்ச்சில்னு கேட்டால் அழகாக 20,000த்துக்குள்ளே என்ன டிவிலாம் இருக்குது. நீங்கள் கடையில் போனால் கூட அது மாதிரி பார்க்க முடியாது. ஏன்னா டிவியை நேரடியாக நீங்கள் பார்க்கலாம ஒழிய நீங்கள் ஒவ்வொன்றுத்துக்கும் ப்ரைஸ் என்னன்னு கேட்கணும்னு எழுதி போட்டு தான் படிச்சிடணும். இங்கே எப்படி வந்துருச்சுனாக்கா அந்த டிவியை செலக்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு 10-15 டிவியை செலக்ட் பண்ணிட்டு எல்லாத்தையுமே கூட கம்பேர் பண்ணலாம். இந்த பிராண்டுக்கும் இந்த பிராண்டுக்கும் என்ன வித்தியாசம், என்ன அட்வான்டேஜஸ், என்ன ஏதுன்னு பார்த்து எல்லாம் படிச்சுட்டு அங்கே என்ன உங்களுக்கு வாரண்டி கேரண்டி தராங்களோ அது இவங்களே கொடுத்துட்றாங்க. 2வது வீடு தேடி வருது, வீட்டுக்கு ஆள் வந்து நம்மளோட கம்ஃபர்டபுள் டைம் எந்த டைமோ அதில் எடுத்து அதை இன்ஸ்டால் பண்ணுறாங்க. ஒரு டிவிக்கே எப்படின்னா இன்றைக்கி வந்து வீடையும் உங்களுக்கு லேட்டஸ்ட்டாக கூட நீங்கள் பேப்பர்லாம் படிச்சிருப்பீங்க, ஆட்டோமொபைல் காரையே வந்து இப்போ காமர்ஸில் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கண்டிப்பாக சார். இதுக்கும் முன்னோடி இப்போ சொல்லணுன்னாக்கா பொண்ணு மாப்பிள்ளை பார்க்குறதுக்கும் சந்திக்கிறதுக்கும் இன்னைக்கு வலைத்தளத்தில் ஆரம்பிச்சதோ அப்போ கல்யாணம் மட்டும் இல்லை, கல்யாணத்தை நடத்துறதுக்கான ஏற்பாட்டெல்லாம் கூட போர்ட்டலில் வந்துச்சு. அதுக்கு அடுத்தது என்ன வேணும், மளிகை சாமான் வீடு வேணும், சரி வீடு வாடகைக்கோ இல்லை வாங்குறதுக்கோ வேணும்னா அதுவும் காமர்ஸ் போர்ட்டல். அடுத்தது மளிகை சாமான் அது வாங்கினா அதுக்கும் எல்லாமே வந்துடுச்சு. இன்னைக்கு குழந்தைய தவிர இன்னைக்கு எல்லாமே காமர்ஸ் போர்ட்டல் இல்லை கிடைக்க ஆரம்பிச்சிச்சு. குழந்தையும் அன்பு மட்டும் தான் நம்ம வெளியில் தேடணுமே தவிர எல்லாம் நம்மள்ட்டேருந்து வருமே தவிர மற்றபடி காமர்ஸ் போர்ட்டல் வந்து. கண்டிப்பாக சார். ஸோ நீங்கள் சொல்கிற விஷயங்கள் எல்லாம் ரொம்ப நல்லாவே இருக்குது அண்ட் கண்டிப்பாக நாங்களும் அந்த விஷயங்கள் எல்லாம் பண்ணியிருக்கோம் சார். ஸோ இந்த அளவுக்கு டெவலப்மெண்ட் வந்தால் அது ஒரு விதத்தில் வந்து நம்மளுக்கு அட்வான்டேஜபிளாக இருக்குது, ஏன்னா ஈஸி ஆக்சஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. பட் அதே சமயத்தில் வந்து
நம்மள மாதிரி மக்களை வந்து ஒரு லேசினஸ் அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து நம்மளுக்குள்ள வந்துரும் அப்படின்னு சொன்னா நீங்க எப்படி எடுத்துப்பீங்க? ஒத்துக்க மாட்டாங்க. ஏன்னு கேட்டாக்கா இன்னைக்கு வந்து பொருள் வாங்குறவங்க எல்லாமே உதாரணத்துக்கு இப்போ நான் சமீபத்தில் ஒரு காமர்ஸ் போர்ட்டலில் சொல்லணும், பேரில் குறிப்பிடப்படாமல் சொல்கிறேன். அந்த போர்ட்டலில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு தாய்மை அடைஞ்சவங்களுக்கும் ஒரு பெண்ணுக்கும், அதாவது ஒரு 8 வயசு குழந்தை, பெண் குழந்தையிலேருந்து 80 வயசு தாய்மாருக்கும் என்ன வேணுமோ எல்லாமே கிடைக்குது. ஓகே. இப்போ உதாரணத்துக்கு ஒரு சானிட்டரி நாப்கின்ஸ் அந்த மாதிரியான பொருட்கள், அதாவது பர்சனல் ஹைஜீன் அண்ட் வெல்னஸ் ப்ராடக்ட் எல்லா கடையிலும், மருந்து கடையில் போனால் எல்லா இடத்துலையும் வச்சுருக்காங்க. ஒரு நாப்கின் எடுத்துன்னா நல்ல வார்த்தை தான், அது எல்லா இடத்துலையும் வச்சுருக்காங்க. எவ்வளோ பேர் போய் எனக்கு இதுதான் வேணும், இந்த சைஸு தான் வேணும், எனக்கு இந்த பொருள் தான் வேணும், இந்த பிராண்டு தான் வேணும்னு யார் போய் கூச்சத்தை கேட்டு விட்டுட்டு வாங்குறா? ஏன்னா வீட்டில் இருக்கிறவங்க அவங்க ஹஸ்பண்டுக்கிட்டயோ அண்ணன்கிட்டயோ தம்பிகிட்டயோ சொல்கிறாங்க, அவங்க கடைக்கு போய் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்குறாங்க. அவருமே வந்து அந்த கடையில் ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணி கும்பல் போன பிறகு, அதாவது இருக்கிற கூட்டம் போன பிறகு தான் கேட்டு அதை ஒரு நியூஸ் பேப்பரில் மடித்து அதை ஒரு பிளாக் கலர் கவர் ஏதோ ஒரு பேப்பரில் கொடுத்து அனுப்புகிறாங்க. பட் இன்றைக்கி இருக்கிற வலைத்தளத்தில் வந்து நம்மளுக்கு என்ன வேணும் எல்லாத்தையுமே வந்து ஒரு ஆண் மகனாக இருந்தாலும் சரி, ஒரு பெண் மகளாக இருந்தாலும் சரி, நம்மளுக்கு என்ன வேணும், அதோட பர்சனல் அண்ட் ஹைஜீன் ப்ராடக்டை நம்மளுக்கு என்ன, ஏன்னா எல்லாத்துலேயுமே கேட்டகரிஸ் இருக்குது. நிறைய பேர் பார்க்குறதில்ல, வெறும் விளம்பரத்தை பார்த்து வாங்குறவங்க இருக்காங்க. நம்மளுக்கு குவாலிட்டியான ப்ராடக்ட் என்ன வேணுங்கிறது ஒரு இணையதளத்தில் போயிட்டோம்னா அது ப்ராடக்டோட டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, சைஸஸ் இருக்குது, எல்லாத்தையும் பார்த்து நம்மளுக்கு என்ன வேணும் வீடு தேடி வருது. அதுவும் இப்போல்லாம் டிஸ்கிரிட் பேக்கிங்கில் வருது. என்ன வாங்கியிருக்கிறோங்கிறது போஸ்ட்மேனுக்கும் தெரியாது, பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கும் தெரியாது, வீட்டில் இருக்க வேற யாருக்கும் தெரியாது, வாங்கினவங்கள தவிர. அப்படின்னா அதுதான் பேர் பர்சனல் ப்ராடக்ட். இன்னைக்கு அதுக்கான ஒரு வசதி இங்கே கிடைக்காது. அதையும் தேடி நம்மளுக்கு என்ன வேணும், எதுக்காக வேணும்னு அதை படித்து பார்த்து வாங்குறத வந்து நான் சோம்பேறிதானன்னு சொல்ல மாட்டேன். சரி, இவ்வளோ விஷயங்கள் வந்து இணையதளத்தில் இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து நேரம் மிச்சமாகுது அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் நேரம் மிச்சமாகுது ஓகே. ஸோ நம்மளுக்கு வந்து ப்ராடக்ட்டு நம்ம வீடு தேடியே வந்துடுது. ஆனால் நம்மளோட நம்பிக்கை தன்மை வந்து எந்த அளவுக்கு நம்ம நம்புறது? ஏன்னா நிறைய போர்ட்டல் இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது. அதை எப்படி நம்பி நம்ம வாங்க முடியும்? சரியான கேள்வி. ஏன்னா நெல் விதைற இடத்துல தான் பதறும் இருக்கும். அந்த மாதிரி எல்லாமே ஒரு வாய்ப்பு வரப்போ அதை தவறாக உபயோகப்படுத்துகிறவங்களும் இருக்காங்க. அதை வந்து நம்ம தான் அதை தேடி கண்டுபிடிக்கணும். ஏன்னு கேட்டாக்கா இன்றைக்கி வந்து கூகுள் சர்ச் அது இதுன்னு எல்லாமே வந்துடுச்சு. நம்மளுக்கு என்ன பொருள் வேணும்னு போய்ட்டு நீங்கள் அடித்தாலே ஒரு 1500 வெப்சைட் வந்துடும். நீங்கள் அதுலேருந்து ஃபஸ்ட்டு ஒரு 4-5 தேடி பார்த்துட்டு இது வந்து எனக்கு தேவையானது இதில் இருக்கான்னு மட்டும் நீங்கள் பார்த்துட்டு அதோட ரிவ்யூஸ் இருக்குது. இப்போ உங்களை மாதிரி என்ன மாதிரி வாங்கியிருக்கிறவங்க ஏற்கனவே 1000 கணக்கில் வாங்கியிருப்பாங்க, இல்லை 4 பேர் வாங்கியிருந்தா கூட அவங்களோட ரிவ்யூஸை பார்த்தோம்னாக்கா நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஏன்னா ரிவ்யூஸுங்கிறது 2 வகையான ரிவ்யூஸ். ஒன்று வந்து கம்பெனிக்காரங்க எழுதுறது, உண்மையிலே அவங்க எழுதுறது, காசு கொடுத்து எழுதுறது. ரெண்டாவது வந்து வாங்குகிற கஸ்டமர் வந்து ஒரு உண்மைத்தன்மையோடு அவங்க எழுதுறது. அதாவது பொருள் நல்லா இருக்குன்னா நல்லா இருக்குன்னு எழுதுறாங்க, நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு எழுதுறாங்க. இதை வந்து எல்லா கம்பெனிக்காரங்களும் விட்டு வச்சிருக்காங்க, விட்டு வைக்கணும், இல்லைன்னா காமர்ஸ் வளராது. அதனால அந்த ரிவ்யூஸை வந்து 2 நிமிஷம் தேடி எடுத்து படித்தோம்னா நம்மளுக்கு அந்த ஒரு போர்ட்டலோட நம்பகத்தன்மை நம்மளுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். அதனால நம்மளுக்கு அது ரொம்ப பயன் தருதா இருக்குங்க. 2% இங்க அங்க இருக்குங்க, தப்புக்கள் இருக்கு, அது எல்லா துறையிலும் தான் இருக்கு, எல்லாத்துலயுமே இருக்கு. அது விலைக்கு வைக்கிறதுக்கு நம்ம ஒரு 5 நிமிஷம் செலவு பண்ணணும். செலவு பண்ணா நம்மளுக்கு தேவையான பொருளை குவாலிட்டியோட நம்ம வாங்கலாம். அது மட்டும் இல்லை, இன்னைக்கு காமர்ஸோட ரொம்ப அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு இப்போ எனக்கு தெரிஞ்சவங்க வீட்டுக்கு அன்னைக்கு போயிருந்தா அங்கே பார்த்தாக்கா அவங்க வந்து இந்த கோகோ பித்துன்னுவாங்க, மரத்தூளில் பேக் பண்ணி எல்லாம் செடி போட்டு வைக்கிறதுக்கு எல்லாமே. அவங்களுக்கு எங்கே போய் வாங்கணுன்னே தெரில. போனாங்க, நான் சொன்ன நெட்டில் பார்க்குறதாருமானா நெட்டில் பார்த்தாக்க டக்கு டக்குன்னு ஒன்று ஆர்டர் பண்ணாங்க. அவங்க இருக்கிறது அண்ணா நகர். பொருள் வந்திருக்கிறது வந்து நம்ம ஆந்திராவில் ஒரு ஊர்லேருந்து வந்திருக்குது. அவங்க ஆர்டர் பண்ணாங்க, 2 நாளில் வந்துருச்சு, யூஸ் பண்ணிட்டாங்க. இப்போ சொல்லுங்கள், இப்போ இவங்க எங்கேருந்து ஆந்திராவுக்கு தேடி போய் அந்த ஒரு குவாலிட்டியான ப்ராடக்டை வாங்க முடியுமா? நம்மளுக்கு டைம் மிச்சம், பணம் மிச்சம், நேரம் மிச்சம். இதுலேயும் என்னென்னாக்கா இதில் ஒரு வாரண்டி அண்ட் கேரண்டியோட தராங்க. பொருள் உங்களுக்கு திருப்தி இல்லைனாக்கா திருப்பி கால் பண்ணி எங்களுக்கு சொல்லிடுங்க, வேற அனுப்புகிறோம், இல்லைன்னா அதை எடுத்துக்கிட்டு வேற அனுப்புகிறோம், இல்லைன்னா பணம் ரீஃபண்ட் பண்ணுறோம். இப்போ வேற ஏதாச்சும் ஒரு பிரிக் அண்ட் மார்ட்டர் ஸ்டோரில் போனோம்னா அதுக்கான வாய்ப்புகள் கம்மி. போய் அங்கே போய் சண்டை போடணும், பில் எடுத்துகிட்டு போகணும், இது ஏன் ஓப்பன் பண்ணிங்கன்னுவாங்க. ஓப்பன் பண்ணாமல் ஒரு பொருளை பார்க்க முடியாது, ஏன் ஓப்பன் பண்ணிங்கன்னுவாங்க. இந்த கேள்விகள் எல்லாமே இங்கே தவிர்க்கப்படுது. ஏன்னு கேட்டால் இங்கே வந்து ரிட்டர்ன் பாலிசி இல்லாமல், ரிட்டர்ன் ஆர் எக்ஸ்சேஞ்ச் பாலிசி இல்லாமல் எந்த வலைத்தளமும் வியாபாரத்தை பண்ண முடியாது, வர்த்தகம் பண்ண முடியாது. ஏன்னா இது கவர்மெண்ட் ரூல்.
அந்த பேமெண்ட் கேட்வே பண்ணுறவங்க அந்த மாதிரி தான் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே சார். அதனால அது ஒரு அட்வான்டேஜ் தான். ஓகே சார். ஸோ நீங்கள் வந்து நம்ம நிறைய பர்ச்சேஸ் பண்ணுற விஷயங்களை பற்றி பேசியிருக்கோம். பட் வேறன் இந்த காமர்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நம்ம வாங்குறது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து அவங்களே பிஸ்னஸ் பண்ணுற மாதிரியான விஷயங்கள் கூட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நிறைய ஹவுஸ் ஒய்ஃப்ஸ், நிறைய குரூப் ஆஃப் பீப்புள் வந்து அவங்க ஒரு சின்ன ஒரு ஜுவல்லரியாக இருந்தாலும் சரி, அவங்க ஒரு மார்க்கெட் மாதிரி ஓப்பன் பண்ணி பண்ணுறாங்க. பட் நிறைய பேருக்கு வந்து அந்த பர்ச்சேஸ்ன்ற விஷயத்தை தவிர அது இந்த மாதிரி ஒரு விஷயத்தை எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு தெரியாது. ஸோ இஃப் ஒரு பர்சனுக்கு வந்து காமர்ஸில் இறங்கணும் அப்படின்னு இருந்தால் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணணும்னு கொஞ்சம் சொல்லுங்கள் சார். அவங்க வந்து முதல்ல ஒரு 10 விஷயமா எடுத்துக்கலாம். முக்கியமானதுன்னு சொன்னால் ஒரு 4 விஷயத்தை முக்கியமாக எடுத்துக்கலாம். ஒன்று வந்து இன்னும் ஒரு சின்ன உதாரணத்தை சொல்லுவேன். எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க வந்து வீட்டில் உட்காந்து இந்த சம்கிலாம் பண்ணுவாங்க. இந்த சின்ன சின்னதாக கடையிலேருந்து வாங்கிட்டு வந்து முத்து அது இதெல்லாம் பதிச்சு இந்த ஸ்டோன் பண்ணி அவங்களுக்கு அந்த தோடு பண்ணி தர்றது, செயின் பண்ணி தர்றது, வளையல் பண்ணி தர்றது, சின்ன பசங்களுக்கு அந்த ஃப்ளாட்டில் அப்பார்ட்மெண்ட்டில் அவங்களுக்கு பண்ணி தர்றது. ஒரு நாள் நான் பார்க்குறப்ப சொன்னேன், இதையே நீங்கள் பண்ணி வியாபாரமா? அடடா இதெல்லாம் யார் கடை போடுவா, இதுக்கு ஆள் வச்சு யார் பண்ண போகிறோம், அதெல்லாம் தேவையில்லையே அப்படின்னும். அவங்க வந்து ஃப்ரீயாக வீட்டில் உட்காந்து பண்ணுறத பொருளை அவங்களுக்கு ஒரு ஐடியா கொடுத்தோம். நீங்கள் வந்து இந்த ப்ரெஸ்டா ஷாப்புங்கிறது ஒரு டெக்னாலஜி. அகெயின் அது வந்து ரெடிமேட் பிளாட்ஃபார்ம் ஸ்டோர்ஸ். ஸோ நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணலாமேனது அவங்க போய் ரிஜிஸ்டர் பண்ணாங்க. அவங்க சரி என்ன பேர் வைக்கிறதுன்னாங்க. நான் ஒன்று சொன்னேன், ஒரு குழந்தைக்கு நீங்கள் பேர் வைக்கிறதா இருந்தால், ஒரு வீடை வாங்கி அந்த வீட்டுக்கு பேர் வைக்கிறதா இருந்தால் என்னெல்லாம் யோசிப்பீங்க? ஒன்று அந்த வீட்டோட தனித்துவம் நல்லா தெரியணும், சந்தோஷம் இருக்கணும், செல்வ வளம் இருக்கணும், எல்லாமே இருக்கணும்னு, கெஸ்ட்லாம் வரணும், எவ்வளோ ஆசைப்படுவீங்களோ அதே மாதிரி இங்கே வந்து பர்ச்சேசர் வரணும். அப்போ நீங்கள் என்ன வைக்க போகிறீங்களோ அந்த பொருளுக்கு ஏற்ற பேரை செலக்ட் பண்ணுங்க அப்படின்னும். அது ரொம்ப யோசித்து அவங்க ஒரு டொமைன் நேம் ஒன்று செலக்ட் பண்ணாங்க. எங்கே போய் டொமைன் நேம் ரெஜிஸ்டர் பண்ணுறதுன்னாங்க. கூகுளில் நீங்கள் பண்ணோம், எல்லாம் ஃபோனில் தான் கேட்குறாங்க. சொன்னோம் அவங்க போய் உடனே கூகுள் நேம் டொமைன் நேம் ரெஜிஸ்ட்ரேஷன் போட்டு வந்தது. போனாங்க, அழகாக வந்து அவங்க டெபிட் கார்டை யூஸ் பண்ணி டொமைன் நேம் ரெஜிஸ்டர் பண்ணாங்க. ஒரு ஹோஸ்டிங் ஸ்பேஸ் ஒன்று வாங்கணும். சரி இதை ஹோஸ்ட் பண்ணுறதா இருந்தால் ஒன்று ஷேர்டு சர்வீஸில் முதல்லாம் இருந்தாக்கா சர்வர் நம்மளே வாங்கி வைக்கணும் எல்லாம் பண்ணி, இப்போ அது தேவையில்லையேன்னு சொல்லிட்டு அவங்க ஏற்கனவே இருக்கிற ஷாப்பில் சேர்ந்தனால ஷேர்டு ஸ்பேஸில் போய் விற்றாங்க. விற்கிறப்ப அவங்க சொன்னாங்க, நீங்கள் எங்களுக்கு விற்றுக்கிங்க, ஆனால் எனக்கு ஒரு 5% இல்லை குறிப்பிட்ட சதவீதம் எனக்கு லாபம் தரணுன்னாங்க. அவங்களே ஐடியா கொடுத்துருக்காங்க, நீங்கள் 10 ரூபாய்க்கு விற்கிறதுனா நீங்கள் 5 ரூபாய்க்கு விற்றுருக்கோம்மா, பரவாயில்ல சரின்னு சொல்லி ஒத்துக்கிட்டாங்க. நீங்கள் நம்ப மாட்டீங்க, இன்றைக்கி வந்து சும்மா அவங்க பேருக்கு பொழுதுபோக்கு பண்ண ஆரம்பிச்சுட்டு போயிட்டு இன்றைக்கி அவங்கள்ட்ட 5 பேர் வேலை செய்கிறாங்க. அவங்க வீட்டில் மாடியில் சும்மா இருந்தது எடுத்து ரூஃப் போட்டு எல்லாம் பண்ணி இன்றைக்கி அவங்க 5 பேருக்கு இன்றைக்கி வேலை வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அவங்களோட பொருள் எங்கெல்லாம் போகுதுன்னு நீங்கள் நம்ப மாட்டீங்க, இந்தியாவில் இருக்கிற மூலமுடுக்கெல்லாம் போகுது. அவங்களால போயிட்டு அவங்களுக்கு தமிழை தவிர வேற எதுவும் தெரியாது, இங்கிலீஷ் ஓரளவு தெரியும். இதை வச்சுக்கிட்டு அவங்க போய் நார்த் இந்தியாலையும் அசாம்லையும் சிக்கிம்லையும் மணிப்பூர்லையும் விற்றுருப்பாங்களான்னா விற்றுருக்க மாட்டாங்க. பட் ஆனால் இன்னைக்கு அவங்க பொருள் வந்து இந்தியா முழுக்க தேடி போகுது. இது வந்து ஒரு அருமையான வாய்ப்பு தானே. இன்னைக்கு இந்தியாவில் வந்து 5.8 கோடி பேர் தான் இன்னைக்கு வந்து காமர்ஸில் வாங்கியிருக்காங்க. அப்படின்னா 126 கோடி ஜனங்கள் இருக்காங்க. நம்மள்ட்ட 5.8 கோடி ஜனங்கள் தான் இன்னைக்கு காமர்ஸில் வாங்கியிருக்காங்க. இந்த வருஷம் 2016-17 இதை வந்து 9 கோடி ஜனங்கள் வாங்குவாங்க காமர்ஸில், வலைத்தளத்தில் வாங்குவாங்கன்னு சொல்லி இப்போ ஒரு எஸ்டிமேஷன் கொடுத்துருக்காங்க. ஒரு ரிப்போர்ட், சர்வே ரிப்போர்ட் சொல்லுதுங்க. பட் ஆனால் என்னோட அனுபவத்தில் அதையும் தாண்டி 2 மடங்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால் இப்போ உள்ள வரவங்களுக்கு வந்து அருமையான பிரகாசமான வாய்ப்பு. ஏன்னா இதுதான் ஸ்டார்டிங் டைம். அதனால் காமர்ஸ் இன்னும் ஒரு 3 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா எது வேணுமா, இன்றைக்கி சின்ன பசங்க கூட ஏதாச்சும் வேணுமா, ஆமாம் நீங்கள் ஃபோன் எடுத்தால் ஆர்டர் பண்ணுங்கம்மா, நல்ல பெண்ணை வாங்கி கொடுங்கம்மா, நல்ல பென்சில் வாங்கி கொடுங்கம்மா, நல்ல நோட் புக் வாங்கி கொடுங்கம்மா. ஏன்னா அவங்க டிசைன் பார்த்து பார்த்து வாங்கணுங்கிறாங்க. எதிர்பார்க்கவே இல்லை. நான்லாம் வீட்டில் இருக்கிற பாட்டி மகன் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, நீ இந்த சைட்டில் போய் இதை வாங்கிட, எனக்கு ஆர்டர் பண்ணிட அப்படிங்கிறாங்க. அப்படின்னு ஆர்டர் போட்டுறாங்க. ரெண்டாவது கவர்மெண்ட்டுக்கு நீங்கள் முன்னாடி ஒரு கேள்வி கேட்டீங்க, அரசாங்கத்துக்கு எந்த வகையில் உதவுறதுன்னு. இந்த இபி பில், எலக்ட்ரிசிட்டி பில்லுலேருந்து எல்லாமே வந்து இன்னைக்கு கவர்மெண்ட்டுக்கு கூட எங்கேயும் போய் வெயிட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஆன்லைனில் பே பண்ணிடுறோம். அப்படிங்கிறப்ப எல்லாமே அரசாங்கத்துக்கு செலுத்த வேண்டியது, தனியாருக்கு செலுத்த வேண்டியது, நம்மளுக்கு தேவையானதை வாங்குறது. இன்னைக்கு வந்து சின்ன வயசு 5 வயசு குழந்தைலேருந்து இருக்கிற 70 வயசு பாட்டி தாத்தா வரைக்கும் எல்லாருமே காமர்ஸில் வாங்கணும்னு தான் ஆசைப்படுறாங்க. அப்படிங்கிறப்ப இதோட வாய்ப்புகள் இன்னும் வளர்ந்துன்னு தான் இருக்குமே தவிர குறையறதுக்கான வாய்ப்பே இல்லை. நல்ல தரமாக. ரெண்டாவது ப்ரைஸ். ஒரு கடையில் போயிட்டு ஒரு கடைக்கு போயிட்டோம்னாக்கா 1 மணி நேரம் செலவு பண்ணிட்டு கடைசியில் இதோட விலை வந்து அதிகமாக இருக்குன்னா அடுத்த கடை போகிறதுக்கு இன்னும் 1 மணி நேரம் ஆகும். இங்கே அப்படி இல்லை. நீங்கள் மிஞ்சி போனால் 5 நிமிஷத்தில் 5 சைட்டை கம்பேர் பண்ணி எதில் பெஸ்ட்டாக இருக்கோ நீங்கள் ஆர்டர் பண்ணிட்டு வரலாம். ஸோ உங்களால் தரமான பொருள் குறைஞ்ச விலையில் வாங்க முடியும்.
அதில் எதுலெல்லாம் இப்போ நிறைய ஆஃபர் தராங்களோ அந்த ஆஃபரை பார்த்து வாங்கிக்க முடியும். அவங்க தரப்ப நம்ம எதுக்கு வேணான்னு சொல்லுவானே. ஓகே இல்லையா, அந்த ஆஃபரை பார்த்து குவாலிட்டியான ப்ராடக்ட் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதனால் அது நோக்கி தான் இனிமேல் எல்லா ஜனங்களும் போவாங்க. நம்மளோட வளர்ச்சியும் அது சார்ந்து தான் இருக்கும். ஓகே ஓகே ஸோ இ காமர்ஸோட அவசியம் என்னன்னு சொன்னீங்க. அது மட்டும் இல்லாமல் இ காமர்ஸை எப்படி ஈஸியாக ஆக்சஸ் பண்ணலாம்னு சொன்னீங்க. ஸோ அடுத்து இந்தியாவோட ஃபியூச்சர் வந்து இ காமர்ஸில் இருக்குன்னு போன்ற நிறைய விஷயங்களை வந்து நீங்கள் சொல்லியிருக்கீங்க சார். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யர் டைம். ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் a lot. நல்ல வாய்ப்பு கொடுத்தீங்க. ரொம்ப தேங்க்ஸுங்க.